டெக்னாலஜி வேகமாக வளர்ந்துக்கிட்டு வர இந்த உலகத்தில் பணம் எல்லாமே டிஜிட்டலைஸ்டாக மாறிட்டு வந்துட்டு இருக்குது. நம்ம ஒருத்தருக்கு பணம் கொடுக்கணுன்னாலும் வாங்கணுன்னாலும் ஆன்லைனில் மொபைல் பேங்கிங், நெட் பேங்கிங், ஜிபேன்னு இப்படி பல மெத்தட் யூஸ் பண்ணுறோம். முதல்ல வீட்டில் பணத்தை வச்சுருக்கிறப்போ எந்த அளவுக்கு திருடு போயிட்டு இருந்துச்சோ அதை விட பல மடங்கு இப்போ திருடு போயிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் திருடங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி அட்வான்ஸ்டாக மாறிட்டு வந்துட்டு இருக்காங்க. வேற ஒரு நாடுகளில் இருந்தும் கூட இங்கே இருக்கிறவங்களோட பணத்தை திருட முடியுது. ஆனால் யார் திருடுனாங்க, எங்கிருந்து திருடினாங்கிறத அவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிக்க கூட முடியறதில்லை. டிஜிட்டலைஸ்டு மணி டிரான்ஸ்ஃபருக்கு நம்ம முக்கியமாக யூஸ் பண்ணுற டிவைஸ் மொபைல் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ் தான். ஆனால் அதை நம்ம எந்த அளவுக்கு சேஃபாக வச்சுருக்கோம், அதை எப்படி சேஃப்டியாக யூஸ் பண்ணலாங்கிறது தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எங்களோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் மொபைலை எப்படி சேஃப்டியாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்கள் மொபைல் ஹேக்காக இருந்தால் எப்படி கண்டுபிடிக்கலாங்கிற டிப்ஸை அடுத்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட், அன்வான்ட் ஆப்ஸ். நீங்கள் புதுசாக ஒரு மொபைல் வாங்குறீங்க அப்படின்னா அதில் பல ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி தான் கொடுப்பாங்க. அதில் நீங்கள் யூஸ் பண்ணாத ஆப் நிறைய இருக்கும். அந்த ஆப் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டே அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு போட்டு வச்சுக்கோங்க. மொபைல் கூட டிஃபால்ட்டாக வர எம்ஐ ப்ரௌசர் மாதிரியான தேர்ட் பார்ட்டி ப்ரௌசரை யூஸ் பண்ணாமல் கூகுள் குரோம் மாதிரியான ப்ரௌசரை யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா கூகுள் குரோமை நம்பலாம் மற்ற ப்ரௌசரை கம்பேர் பண்ணும் பொழுது. ஏன் சொல்கிறேன்னா, நம்ம யூஸ் பண்ணுற ஆண்ட்ராய்டு பிளாட்ஃபார்மும் கூகுள் தான். நம்ம உலகத்தில் 90% ஆஃப் த பீப்புள் இன்டர்நெட் பேங்கிங்க்கு கொடுத்து வச்சிருக்கிற மெயில் ஐடியும் கூகுளோட தான். ஸோ நமக்கு வேறு வழியே இல்லை, அவங்கள நம்பி தான் ஆகணும். கூகுளும் நம்மளோட டேட்டாவை எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. ஆனால் மற்ற ப்ரௌசரை கம்பேர் பண்ணும்போது இது சேஃப்னு நான் நினைக்கிறேன். செகண்ட் ஒன், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் வர தேவையில்லாத லிங்குகளை கிளிக் பண்ணாதீங்க. உதாரணத்துக்கு அமேசான், ஃப்ளிப்கார்ட்லேருந்து இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் தரோம், உங்களுக்கு ஃப்ரீயாக ஐஃபோன் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி லிங்குகள் நிறைய வந்துகிட்டு இருக்குது. அது எல்லாமே ஃபேக் தான். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது கூடயே உங்கள் மொபைலில் ஸ்பைவேர் இன்ஸ்டால் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. இது மூலிமா உங்கள் டேட்டா திருடு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதை கிளிக்கும் பண்ணாதீங்க, யாருக்கும் ஃபார்வேர்டும் பண்ணாதீங்க. தேர்ட் ஒன், ஆப்புக்கு கொடுக்குற பர்மிஷன். நம்ம எந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணாலுமே எல்லா விதமான பர்மிஷனையுமே அது கேட்கும், நம்மளும் கொடுத்துருவோம். ஆனால் அந்த ஆப்புக்கு அந்த பெர்மிஷன் தேவையாங்கிறத நம்ம யோசிக்கிறதே இல்லை. உதாரணத்துக்கு ஒரு சாதாரண கால்குலேட்டர் ஆப்பும் கூட லொக்கேஷன்லேருந்து கேமரா பெர்மிஷன் வரைக்கும் எல்லாத்தையுமே வாங்கும். அந்த ஆப் பர்மிஷனை எப்படி ஆஃப் பண்ணலாங்கிறத இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன். உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா ஆப்ஸ்ன்னு சொல்லி ஒரு டேப் இருக்கும். அந்த டேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்குள்ளே பர்மிஷன்ஸ்னு சொல்லி இருக்கும். அந்த பர்மிஷன்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது ஒவ்வொரு மொபைலுக்குமே லைட்டாக டிஃபர் ஆகும். அந்த பர்மிஷன்ஸ்குள்ளே போனீங்கன்னா என்னென்ன பர்மிஷன் எந்தெந்த ஆப் யூஸ் பண்ணி இருக்குதுங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு கால்லாக்குள்ளே போனீங்கன்னா கால்லாகோட பர்மிஷனை மெசேஜிங், ட்ரூ காலர் இதெல்லாம் எடுத்திருக்கு. இந்த பர்மிஷன்லாம் நம்ம இந்த ஆப்புக்கு கொடுத்து தான் ஆகணும். கேமரா ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இப்போ கேமராவுக்கு பார்த்திங்கன்னா ட்ரூ காலர், வாட்ஸ்அப் பிஸ்னஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு தேவையே இல்லாத ஆப்ஸ் தான். இதுக்கெல்லாம் அந்த பெர்மிஷனை நம்ம டெனி பண்ணி வச்சுக்கிறது நல்லது. நீங்கள் யூஸ் பண்ணும்போது மட்டும் அலோவ் கொடுத்துட்டு திரும்பி இந்த மாதிரி உள்ளே நீங்கள் டெனி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது லொக்கேஷன் உள்ளே போனீங்கன்னா லொக்கேஷனோட பர்மிஷனை இந்த ஆப்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கு. கூகுள், ஜிபே, மேப்ஸ் இதெல்லாம் வாங்கியிருக்கு. பட் ஜிபே, மேப்புக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம லொக்கேஷன் பெர்மிஷன் கொடுத்தா தான் ஒர்க்கே ஆகும். பட் வாட்ஸ்அப்புக்கெல்லாம் இந்த பெர்மிஷன் தேவையில்லை. ஸோ நம்ம அதை டெனி பண்ணி வச்சுக்கலாம். வாட்ஸ்அப்பில் நம்ம லொக்கேஷன் ஷேர் பண்ணும்போது அந்த பெர்மிஷன் தேவை. ஸ்டோரேஜ் பெர்மிஷனை இந்த ஆப்பெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு எந்தெந்த ஆப்பெல்லாம் ஸ்டோரேஜ் பெர்மிஷன் வேணுமோ அதை கொடுத்துட்டு மற்றதெல்லாம் டெனி பண்ணிவிடுங்க. இப்படி நம்ம டெனி பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா அந்த ஆப் மேனுஃபேக்சரர் எப்போ நினச்சாலும் நம்மளுடைய கேமரா, லொக்கேஷன் இந்த மாதிரி நம்ம பெர்மிஷன் கொடுத்ததுக்கு தகுந்த மாதிரி அவங்க அதை எல்லாமே யூஸ் பண்ண முடியும். உதாரணத்துக்கு நம்ம கேமராவை அவங்க எப்போ வேணாலும் அக்சஸ் பண்ணி பார்க்க முடியும். நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப்பில் கூட இந்த பெர்மிஷன்லாம் டெலி பண்ணி வச்சுக்கிறது நல்லது. உதாரணத்துக்கு நீங்கள் வீடியோ கால் பேசுகிறீங்கன்னா அப்போ மட்டும் அந்த பெர்மிஷனை அலோவ் கொடுத்துட்டு மறுபடியும் செட்டிங்ஸில் போய் இதை டெனி கொடுத்து வச்சுக்கிறது ரொம்பவுமே சேஃபான விஷயம். அடுத்த பாயிண்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். 4வது பாயிண்ட், நமக்கு நிறைய ஜங்க் கால்ஸ் வரும். உங்களுக்கு யாரோ ஒருத்தங்க கால் பண்ணி நம்மளோட ஆதார் நம்பர், பேன் நம்பர், வீட்டு அட்ரஸ் முதற்கொண்டு எல்லா டீட்டெயிலுமே கரெக்டாக கொடுப்பாங்க. நம்மளும் அதை நம்பி நம்மளுடைய பேங்க் டீட்டெயில்ஸை கொடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்த 5வது நிமிஷமே நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கிற எல்லா பணத்தையுமே எடுத்துருவாங்க. படித்தவங்க கூட இந்த மாதிரி விஷயத்தில் ஏமாந்துடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு எந்த பேங்க்லேயுமே கால் பண்ணி இந்த மாதிரி டேட்டாஸை கேட்க மாட்டாங்க. அப்படி உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் நேர்லேயே பேங்க்கை விசிட் பண்ணி அந்த ப்ரூஃபை அங்கே சப்மிட் பண்ணிக்கிறதா 100% சேஃபான விஷயம்.
5வது பாயிண்ட், முடிஞ்ச வரைக்கும் எல்லா ஆப்பையுமே அப்டேட்டடாக வச்சுக்கோங்க. 10 நாளைக்கு ஒரு தடவையாச்சும் ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா ஆப்பையுமே அப்டேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்டேட் கொடுக்க அந்த ஆப்போட செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கூகுளில் போய் சர்ச் பண்ணி எந்த ஆப்பையுமே டவுன்லோட் பண்ணாதீங்க. ப்ளே ஸ்டோரில் இருக்கிற ஆப்பை மட்டுமே யூஸ் பண்ணுங்கள். அதுவுமே ட்ரஸ்டடான பிளாட்ஃபார்மான ஆப்பை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் மொபைலுக்கு வர ஆண்ட்ராய்டு அப்டேட்டையும் கரெக்டாக பண்ணிவிடுங்க. இதை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறதே இல்லை. ஆனால் இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி ஃபீச்சராக இருக்கும். 6வது முக்கியமான பாயிண்ட், 6 மாதத்துக்கு ஒரு தடவை உங்கள் மொபைலை ஃப்ளாஷ் பண்ணிவிடுங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியாமல் பல ஸ்பைவேர் உங்கள் மொபைலில் இருக்கலாம். 6 மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் ஃப்ளாஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்கிற எல்லா டேட்டாவும் கிளியர் ஆகி உங்கள் மொபைல் புதுசு மாதிரியும் இருக்கும். உங்கள் மொபைல் ஸ்லோ டவுனும் ஆகாது. ஃப்ளாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் மொபைலில் இருக்கிற டேட்டாஸை ஆன்டிவைரஸ் அப்டேட்டடாக இருக்கிற கம்ப்யூட்டரில் பேக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. கான்டாக்ட்ஸை பேக்கப் பண்ண மறந்துடாதீங்க. முடிஞ்சால் கான்டாக்டை கூகுளில் சிங்க் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. அடுத்தது, உங்கள் மொபைல் ஹேக் ஆகியிருந்தால் எந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் தெரியுங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒன், ஓவர் ஹீட்டிங். உங்கள் மொபைல் எப்போவும் ஹீட் ஆகிறத விட திடீர்னு அளவுக்கு அதிகமாக ஹீட் ஆச்சுன்னா உங்கள் மொபைலில் பேக்ரவுண்ட் ஆப் நிறையா ரன் ஆகிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமும் ஓவர் ஹீட் ஆகுதுன்னா உங்கள் மொபைல் ஹேக் ஆகிருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. 2வது, உங்கள் மொபைல் எப்போது நிற்கிற பேட்டரி பேக்கப்பை விட சடனாக சார்ஜ் டிஸ்சார்ஜ் ஆச்சுன்னா உங்கள் மொபைல் ஹேக் ஆகிருக்கலாம். இன்னொன்று, உங்கள் மொபைலோட பேட்டரி வீக்காக இருக்கலாம். 3வது பாயிண்ட், உங்கள் மொபைலில் இருக்கிற டேட்டா பேலன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணாமையே குறைஞ்சிதுன்னா ஒன்று ஆட்டோ அப்டேட் ஆகிருக்கும் ஆப்பெல்லாம். அப்படி ஆட்டோ அப்டேட் ஆகலை அப்படின்னா உங்கள் மொபைல் ஹேக் ஆகிருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. 4வது பாயிண்ட், உங்கள் மொபைலோட பெர்ஃபார்மன்ஸ் எப்போ இருக்கிற அளவுக்கு இல்லாமல் சடனாக கம்மியாகுது, ஸ்லோவாகுது, ஹேங் ஆகுது அப்படின்னாலும் உங்கள் மொபைலில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாத தேவையில்லாத ஆப் ஏதோ ஒன்று இன்ஸ்டால் ஆகிருந்துச்சுன்னா உங்கள் மொபைல் ஹேக் ஆகிருக்கிறதுக்கான சிம்டம்ஸாக கூட இருக்கலாம். லாஸ்ட் பாயிண்ட், உங்களுக்கே தெரியாமல் உங்கள் மொபைலில் இருந்து வேறு யாருக்காச்சும் கால் அண்ட் SMS போகிறது, உங்களோட டேட்டா அதாவது உங்களுடைய ஃபோட்டோ ஆர் வீடியோ டெலீட் ஆகிறது, இந்த மாதிரியான அன்வான்ட் பிஹேவியர் பண்ணுச்சுன்னா உங்கள் மொபைல் ஹேக் ஆகிருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. உங்கள் மொபைல் இந்த மாதிரியான மிஸ்பிஹேவியர் பண்ணுச்சுன்னா முதல்ல உங்கள் மொபைலை ஹார்ட் ரீசெட் பண்ணிடுங்க. அவங்களுக்கு பண்ண தெரியல அப்படின்னா உங்களுக்கு நம்பிக்கையான இடத்துல கொடுத்து உங்கள் மொபைலை ஹார்ட் ரீசெட் பண்ணிவிடுங்க. கம்ப்யூட்டரை எப்படி சேஃபாக யூஸ் பண்ணலாம், அதில் எப்படி வைரஸ் எல்லாம் இன்ஃபெக்ட் பண்ணாமல் ப்ரொடக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.